ஓகே, தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அன்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். என்னதான் நடந்தாலும் கற்றுக்கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட இந்த பாடம் அது முடிவடையும் வரை திரும்பி பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. காரணம், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆளுகை செய்வதற்காக முதலாவது தேவனுடைய விருப்பம் அடிப்படையான காரியங்களை வேத புத்தகத்தில் இருந்து தேர்ந்தெடுத்து, ஆமென், வீதி அமைப்பதற்கு அடிப்படை என்ன தேவை, ஒரு கான்கிரீட் போடுவதற்கு அடிப்படை என்ன தேவை, அதே போல ஏதாவது நாங்கள் ஒர்க் பண்ணுவதானால் அது எந்த தொழிலாக இருந்தாலும் அதற்கு ஒரு அடிப்படை தேவை அல்லவா? கையை வைத்துங்க. எதுவா இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்ய வேண்டுமானால் அடிப்படை காரியங்கள் தேவையாக இருக்கிறது. நாங்கள் முதலாவதாக பார்த்தோம், அன்பு என்னவா இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 14:15 கீழ்ப்படிவது, ரோமர் 13:10 தேவனுடைய நீதி சட்டத்தை நிறைவாக்குவது, கலாத்தியர் 5:22 ஆவியின் கனி, 1 யோவான் 3:16 உயிரை கொடுப்பது, 1 யோவான் 4:16 தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம், யாரை அன்பு கூறுவது, ரோமர் 12:11-15 அந்நியரை உபசரிப்பது, உபாகமம் 10:19 இன்னுமாக மத்தேயு 22:37 மத்தேயு 5:44 மத்தேயு 22:39 எபேசியர் 1:15 பரிசுத்தவான்களில் அன்பு கூறுவது, அயலானில் அன்பு கூறுவது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது என்கிற அடிப்படையிலே நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். 2 ஹெடிங் பார்த்தாச்சு. அன்பு என்னவா இருக்கிறது, 2வது யாரை அன்பு செய்வது, அன்பு கூறுவது, 3வது ஏன் அன்பு கூறுவது, ஏன் அன்பு கூறுவது. முதலாவதாக 1 யோவான் 4வது அதிகாரம் 1 யோவான் 4:19 ஏன் அன்பு கூறுவது என்கிறதான அந்த தலையங்கத்திலே வசனம் சொல்லுகிறபடி குறிப்பாக ஒரு வசனத்தை எடுக்கிற நேரத்தில் நிறைய காரியங்களை அதில் குறிப்பிட்டிருக்கும் இல்லையா? ஒரு வசனத்தை எடுத்தால் நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் குறிப்பாக நாங்கள் ஒரு சிலதை மாத்திரம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். 19வது வசனம், அதிலே தேவன் முதலில் எங்கள் மேல் அன்பு கூர்ந்ததால். ஹல்லேலூயா. வாசி பார்க்கலாமா? 19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. அவர் முந்தி எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். ஏன் அன்பு கூறுவது, ஏன் அன்பு கூறுவது சொல்லுங்கள். அவர் தேவனாகிய கர்த்தர் முந்தி முதலிலே எங்களை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அதான் அடிக்கடி கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கப்படுகிற நேரத்திலே நான் சொல்லுவது உண்டு, நாங்கள் பட வேண்டிய பாடை, நாங்கள் போக வேண்டிய, நாங்கள் தழுவ வேண்டிய, நாங்கள் பட வேண்டிய அல்லது எங்கள் ஜீவன் போக வேண்டிய இடத்திலே என் தேவாதி தேவனுடைய ஜீவன் அங்கே போனது. ஹல்லேலூயா. அவர் எங்களுக்காக பலியானார். எங்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள், எங்களுடைய முந்தின சந்ததி, இவர்களை நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, எங்களுடைய தகப்பனின் தகப்பன், தாய் அந்த வழிமுறையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு அநியாயங்கள், தேவனுக்கு விரோதமான பகைகள், தேவன் அருவருக்கும்படியான காரியங்கள் எங்களுடைய முந்தின சந்ததியிலே சொல்ல போனால் அவர்கள் காட்டிய வழி அல்ல இது. இயேசுவை அவர்கள் எங்களுக்கு காண்பிக்கவில்லை. தேவாதி தேவன் மகாராஜன் இயேசு இடையிலே எங்களை சந்தித்தார். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அன்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம்.
யாரும் அவரை காண்பிக்கவில்லை. ஏனென்றால் முந்தின சந்ததியை பார்க்கிற பொழுது அவர்கள் காண்பித்தது விக்கிரகங்களை இல்லையா, அவர்கள் காண்பித்தது வேறு வழி, தேவனுக்கு அருவருப்பான வழி. ஆனால் நானே வெளிச்சம் என்று சொல்லி சொன்னவர், நானே உலகத்துக்கு ஒளி என்று சொல்லி சொன்னவர் இறங்கி வந்து டோர்ச் அடிச்சு காட்டினார், இந்த வழியிலே போ. இருளிலே வாழ்ந்தோம், இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருளிலே கிடந்தோம், அருவருப்பான இடங்களிலே அமர்ந்திருந்தோம், குப்பை மேடுகளிலே உட்கார்ந்திருந்தோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறபடி தேவனிடத்தில் அன்பு, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், ஹல்லேலூயா, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஏன் நாங்கள் தேவனில் அன்பு கூற வேண்டும்? ஏன் இயேசுவை நேசிக்க வேண்டும்? சிந்தித்து பார்க்கிற பொழுது நாங்கள் இப்பொழுது ஜீவனோடு வாழ்வதற்கு மெயின் காரணராயிருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நாங்கள் செய்த தொழில் எங்களுக்கு வினையாக முடியத்தக்கதாக எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது. சில பேர் சொல்லுவார்கள், பழையாக்கள் டிரைவிங் பண்ணி கொண்டு போகும் பொழுது அப்படியோ நித்திர தூங்கிடுவாங்களாம். சடுதியாக எழும்பி பார்க்கிற நேரம் லொரி ஏதோ ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது, ஆனால் நித்திர தூங்கி ஒரு சில நிமிடங்கள் இருக்கும், ஆனால் லொரி சரியாகத்தான் போயிருக்குது. கர்த்தருடைய கிருபை. நாங்கள் நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. தேவனங்களில் அன்பு கூர்ந்தார், ஆனபடினால் நாங்களும் அவரிலே அன்பு கூறுகிறோம். ஏன் அவர் அன்பு கூர்ந்தார்? தம்முடைய ஜனங்களை தேடி வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று உரைத்தவர். ஏன் எங்களிலே அன்பு கூர்ந்தார்? காரணம் அவர் மட்டும்தான் கடவுள். ஆமென். காண்கிறது வந்து வேஷம் போட்டு சில விக்கிர கோயில்களுக்குள்ளே வந்து ஆடிட்டு போறது எல்லாம் கடவுள் கிடையாது. எங்களுக்காக அன்பு கூர்ந்தவர் மாத்திரம்தான் கடவுள். எங்களுக்காக ஜீவனை தந்தவர் மாத்திரம்தான் கடவுள். ஒன்று, அவர் எங்களில் அன்பு கூர்ந்தார். மனிதன் தேவனை விட்டு பிரிந்து அருவருப்பான காரியங்களை செய்கிற பொழுது அவர் வேதனைப்பட்டவராக, மறுபடியுமாக ஆதி மனிதன் விட்ட பிழை அதை நிவிர்த்தி செய்யும்படியாக இரண்டாம் ஆதாமாக இயேசு என்கிற பெயரிலே உங்களை என்னையும் தேடி வந்தார். காரணம் அவர்தானே பரிகாரம் பண்ண வேண்டும். நாங்கள் யாரிடத்துல போறது? தகப்பன் ஒருவர் தான். எங்களை வாழ வைக்க சகல உரிமையும் படைத்தவர் ஒருவர் தான். நாங்க எங்க போறது? பிளவிட்டுட்டோம், எங்க போறது? அவருக்கு தெரியும். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் அன்புள்ளவர். இன்றைக்கு பார்க்கிறேன், சில நேரத்தில் பிள்ளைகள் பிழைவிட்டால், திருமண காரியங்களாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது இருக்கட்டும், பிழைவிடுற நேரத்திலே ஒன்றுமில்லை என்று வேறு யாரும் அல்ல, தேவனை அறிந்தவர்களே, தேவனை அறிந்தவர்களே. உலகமும் அதைத்தான் செய்து, அதே போல தேவனை அறிந்தவர்களும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களும் செய்கிறாங்க. ஏதாவது பிழைவிட்டால் அப்படியே வீட்டை விட்டு கலைச்சி விடுறது, இப்படித்தானே பண்ணனிப்போ. ஆனால் எங்களை படைத்த தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. மனிதன் பிழைவிட்டான், மனிதன் பிழைவிட்டான். ஆனால் அவரோ நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவராய், மிகுந்த கிருபையும் அன்பும் உள்ளவராய், அங்க ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் நிர்வாணத்தை மறைப்பதற்கு சில காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவர்களோடு கூட நாங்கள் பார்க்கிறோம். அந்த பிள்ளை பெற நேரத்தில் எல்லாம் ஏவாள் அங்க அவங்க பிரசவ அந்த காலத்திலே டாக்டர்ஸ் இல்லை, அந்த நேரம் தேவன் தான் இருந்திருக்க வேண்டும் இல்லையா? சகல துறையிலையும் கர்த்தர் அவர்களுக்கு உதவியாயிருந்தார், கைவிடவே இல்லை. மனிதன் பிழை விட்டுட்டானே என்று அவர் விலகல்ல, அவர் மறைமுகமாக மனிதனே நோக்கி கொண்டு, அவர் படைத்த மனிதனே நோக்கி கொண்டிருந்திருக்கிறார். அதற்கு பிற்பாடு பார்க்கிறோம், இல்லை இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக எங்களை தேடி வந்தார். அதான் நாங்கள் வாசிக்கிறோம், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். ஹல்லேலூயா! இவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர்
மனிதன் பிழை விட்டதன் பிற்பாடு பரிகாரம் தேடுகிறார். எப்படி 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 ரைட், சில பழைய ஏற்பாட்டு சட்டதிட்டங்களை கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆடு பழியிறது கஷ்டம், அப்படி வசதி இல்லாதாக்கள் புறா குஞ்சு பழியிறது, இப்படியான காரியங்களை கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு அதுவும் சரி வராது. ஏன் சரி வராது? முதல் மனிதனை பிழை விட்டதுக்கு பிற்பாடு பூமி அனைத்தும் சாபத்துக்குள்ளேயும் பாவத்துக்குள்ளேயும் வந்துட்டு, இனி பிறக்கிறது எல்லாம் குழந்தைகள் கூட எதுக்குள்ள பிறக்குது? சாபத்துக்குள்ள பிறக்குது, பாவத்துக்குள்ள தான் பிறக்குது. குழந்தைகள்ல பிழை இல்லதானேனோ அப்படி சொல்ல முடியாது. பிறக்கிறது இந்த பூமி மனிதன் நிமித்தம் பாவமாக்கப்பட்டது, சாபமாக்கப்பட்டுச்சு. இதுல பிறக்கிறது எல்லாமே அப்படித்தான். அதான் கழுவி நாங்கள் சுத்திகரித்துக் கொள்வதற்காக எங்களை நாங்களே சுத்திகரிக்க, அங்க காணா ஒரு கல்யாணத்திலே 6 கச்சாடிகள் முன்னுக்கு வைக்கப்பட்டிருந்தது போல அங்க ரெடியா இருக்குது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. பிறக்கிற ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்க ரெடியா இருக்குது இயேசுவின் ரத்தம். நாங்க வீட்டை சுத்திகரிச்சு எடுக்கலாம், வீட்டை அறிய முடியுமா? பொருட்களை சுத்திகரித்து எடுக்கலாம், சில காரியங்களை அகற்றத்தான் வேணும். இல்லை, இது எனக்கு சமாதானம் இல்லை என்றால் பழைய பொருட்களை அகற்றிவிட வேண்டும், பழைய ஆடைகளை அகற்றிவிட வேண்டும். சில காரியங்களை சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் இருக்குது, நாங்கள் அதிலே துவைத்து கழுவி அதை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு. ஏன் அன்பு கூறுவது? உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, தேவ ஆவியானவர் எதிர்பார்ப்பது, ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் தேவனுடைய இரக்கத்தினால் முந்தி அவர் எங்களின் அன்பு கூர்ந்தாரே, கெட்ட மனிதர்களாயிருந்தோம், தேவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, பாவிகளாயிருந்தோம், அன்பு கூர்ந்தாரே. இப்ப என்னவாம்? நாங்களும் பாவிகள் மேல அன்பு கூற வேண்டும். அப்ப ஏன் நாங்கள் அன்பு கூற வேண்டும் என்கிற உரைய தலையங்கத்திற்கு தேவன் எங்களில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தேவன் எங்களை மீட்டுக் கொண்டார், பரிகாரியாகிய கர்த்தர் எங்களை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. எங்கள் மேல் இரக்கமானார், எங்கள் மேல் கண்ணோக்கமானார், எங்களை வாழ வைப்பதற்காக, உன்னை வாழ வைப்பதற்காக. அவர் கைவிடவே மாட்டார். முந்தி கரம் பிடித்தவர். மனிதர்கள் எங்களை விட்டு விடலாம், சொந்த பந்தங்கள் விட்டு விடலாம், நம்பினோர் விட்டு விடலாம், சகலரும் எங்களை விட்டு தூர போகலாம், ஆனால் முந்தி கரம் பிடித்தவர். உலக தோற்றத்துக்கு முன்பே இது நடந்தது. அவர் எங்கள் மேல் வைத்த அன்பு மாறாதது. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எங்கள் மேல் அன்பு கூர்ந்த இரக்கங்களின் தகப்பன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. 1 யோவான் 4:7 அதே அதிகாரத்தில் அன்பு தேவனுடையது. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் என்னவாம்? உண்டாயிருக்கிறது. அது உலகத்தால் உண்டாக்கப்படவில்லை, மனிதர்களால் உண்டாக்கப்படவில்லை, நாங்கள் தேடி நாடி ஓடுகிற நபர்களால் உருவாக்கப்படவில்லை. நாங்க சொல்லுகிறோம் அவர் நல்ல மனிதன். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க அவர் நல்ல மனிதன்? விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, சாந்த குணம், இரக்க குணம். எங்க எல்லாம் நீங்க அன்பை பார்க்கிறீங்களோ அது உலகத்தான வர இருக்கட்டும், அன்புக்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே இல்லை. இதுதான் ரகசியம். அன்புக்கும் சத்துருவுக்கும் சம்பந்தம் இல்லை. சத்துரு வேதம் சொல்லுகிறது அவன் ஆதி முதல் என்னவாம்? கொலை பாதகன். அவன் ஆதி முதல் பொய்யன். ஆனால் சில விஷயங்களை களவாடுகிறது போல அன்பு என்கிற ஒரு காரியமே அது தேவனால் கொடுக்கப்பட்டது. அது ரிலீஸ் பண்ணினது, அதை வெளியிட்டது, அதை உருவாக்கி. அன்பு என்றால் என்ன? அப்படி ஒரு காரியத்தை சொல்லப்படால் உங்களுக்கு விளங்கக்கூடியவாறு சொல்வேனா இருந்தால், அதை தயாரித்தவரே யாரு? தேவனாகிய கர்த்தர். அதான் நாங்கள் சொல்லுகிறோம், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை அன்பு 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 என்று. நாங்க தேவன் எங்களுக்கு கொடுத்த அன்பை அவருக்கு நாங்கள் முதலில் செலுத்தாமல் உலகத்துக்கு நாங்கள் செலுத்துற நேரத்திலே
அந்த அன்பே சில நேரத்தில் என்ன செய்யும், நாங்கள் பிழையாக அதை நாங்கள் விடுற நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே பிழையான ஒரு கரண்டில் அடிபட்டது போல, 33,000 வோல்டேஜில் அடிபட்டது போல நாங்களே போய் கை வச்சு என்ன செய்திருவோம், மாட்டிடுவோம். எல்லாரையும் நேசிங்க, நல்லது. ஆனால் முதலிலே தேவனை நேசிக்க வேண்டும். அன்பு கொடுக்கப்பட்டதை, மனிதனுக்கு அன்பென்ற ஒரு காரியத்தை தேவன் அவனுக்குள்ளே வைத்ததே அவரை நேசிக்கும்படியாக. அதற்காக தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. ஆனால் இன்றைக்கு சத்துரு நுழைந்தான், அவனில் அன்பு இல்லை. ஆனால் அதே அன்பை மெதுவாக இந்த ஹேக் பண்றது போல அதை ஈர்த்து, சிலவே சொல்லுவாங்க அவள் நிறைய அன்பு நிறைய இரக்கம் உள்ளவள், அதனாலே அவள் செத்து போனாள். எத்தனை ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அவங்களோட வரலாறுகளை பார்க்கிற நேரத்தில் அவர்கள் ஒருவேளை படங்களை நடித்தாலும் அது பிழை, படம் நடிக்கிறதெல்லாம் அது உலகம், அதங்களுக்கு வேண்டாம். ஆனால் அவர்கள் மனிதர்கள் என்கிறதான காரியங்களை பார்க்கிற நேரத்தில், மனிதர்கள் என்ற பட்டியலை போட்டு பார்க்கிற நேரத்தில் சில பலவீனங்கள் இருந்திருக்கிறது. என்னென்று சொல்லி சொன்னால் அவர்களுக்குள்ள இரக்க குணம். என்னது? இரக்க குணம். எத்தனை பேருக்கு அந்த இரக்கம் இருக்குது இல்லையா? ஆமேன். இன்னும் அது நீடிக்க ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் அந்த இரக்க குணத்தை சத்துரு பயன்படுத்த, உங்களுக்குள்ள இருக்கிற அன்பை சத்துரு பாவிக்க அதை விட்டு கொடுக்காதீர்கள். விட்டு கொடுத்தா அவ்வளவுதான், கொண்டு இழுத்து கொண்டு திரிவான், இழுத்து கொண்டு திரிவான், இழுத்து கொண்டு திரிந்து கடைசியிலே நீங்கள் யாரை நேசிச்சீங்களோ, யார் மேல அன்பு கூர்ந்தீங்களோ, அவர்கள் மூலமாகவே மறுபடியும் மாறி அவர்களை பயன்படுத்தி, விளங்குதா பாடம்? நீங்க யார ஓவராக நாங்க அன்பு கூறுறோமோ அவங்க மூலமாகவே மறுபடியும் நீங்க செலுத்தியது அன்பு, ஒரு விளையும் இல்லை. அவங்களும் நேசிக்கிறது போல ஆக்டிங், அவங்களுக்குள்ள இருக்கிறதும் தேவனுடைய அன்பு தான். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? அதை பயன்படுத்துகிறான், அவ்வளவுதான். இடையில பாதியில மறுபடியும் அதே அன்பை இன்னும் ஒரு பக்கமாக திருப்பி சில நபர்களை அழித்துக் கொண்டிருக்கிறான், சில நபர்களை கொண்டு கொண்டிருக்கிறான். சிலர் தற்கொலை பண்ணுகிறார்கள், சிலர் வாழ்வதை விட ஏன் நான் இருக்க வேண்டும், மரித்து போவதே நல்லது என்று சில தீய முடிவுகளையும் எடுக்கிறார்கள். ஆகையினால் பிரியமான தேவஜனமே, தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அன்பை உலகத்துக்கு விடாதீங்க, அந்த அன்பை உலகம் களவாட விடாதீங்க. ஆனால் அன்பு காட்டுங்கள். ஆமேன். மகாராஜா இயேசு இந்த உலகத்துக்கு வந்து திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார், திரளான ஜனங்களை கண்டு அவர் இரக்கப்பட்டார். தம்மிடத்தில் வந்த ஜனங்களை அவர் ஆதரித்தார், உணவு கொடுத்தார். அவர் பிதாவின் சித்தத்துக்கு உட்பட்டவராய் அந்த அன்பை பயன்படுத்தினார். ஆமேன். அதே போல இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டவர்களாக அந்த அன்பை பயன்படுத்துகிற நேரத்தில் அந்த அன்பு உண்மை உள்ள அன்பாக, அது நீடித்த காலமாக, நீடித்த ஆயுசு காலம் அது வேலை செய்து கொண்டே இருக்கும். அது எவரும் பறிக்க முடியாது, நித்திய காலமாக இருக்கும். இல்லாவிட்டால் இடையில வாழ்க்கை முடிஞ்சு எல்லாம் என்ன செய்யும், பழுதா போயிடும். அப்ப அந்த 7வது வசனம் சொல்லுகிறபடி, ஒருவர் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால், சொல்லுங்களேன், அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புக்கு சொந்தக்காரர் ஆண்டவராகிய இயேசு, மறந்துடாதீங்க. அது உலகத்தானுக்குள்ள இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளுக்குள்ள இருந்தாலும் சரி, உதவி செய்கிற எண்ணம், விட்டு கொடுக்கிற எண்ணங்கள், பொறுமை, இது எல்லாம் அதை ரிலீஸ் பண்ணியவர், அதை வெளியிட்டவர் என் ஆண்டவராகிய தேவன். ஆகையினால் அன்பு தேவனுடையது என்றால் அது ஃபர்ஸ்ட் யாருக்கு போய் சேர வேண்டும்? இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நாங்க கூடுதலாக யாரை நேசிக்கிறோமோ அவங்களால எங்களுக்கு பிரச்சனை வரும். காரணம் என்ன தெரியுமா? அன்பு யாருடையது? தேவனுடையது. நீங்க ஓவரா போயிட்டீங்க, அவருக்குரியதை இன்னொரு ஆளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீங்கல்ல, அவருக்கு செலுத்த வேண்டியதை நீங்க இன்னொரு ஆளுக்கு போகுது. 2 வீதம் 3 வீதம் தேவனுக்கும், கிட்டத்தட்ட 99% யாருக்கு போகுது? உலகத்துக்கு போகுது. உங்களுடைய பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அல்லது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அவங்களுக்கு போற நேரத்தில்
நாங்கள் கூடுதலாக யாரை நேசிக்கிறோமோ அவர்களை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அது உன் மனைவியா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்களை இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. யாருல நாங்க ஓவராக அன்பு வைக்கிறோம், தேவன் எங்களுக்கென்று தந்திருக்கிற அந்த அன்பை அவருக்கு கொடுக்க வேண்டியதை நாங்க உலகத்துக்கு நாங்க கொடுக்கிற நேரத்தில் அது கொஞ்ச காலம் என்பதை மறந்துடாதீங்க. பிள்ளைகள்ல வைக்கிறீங்களா, அது கொஞ்ச காலம். அவர்களுக்கு சட்டம் முளைக்க பறந்துருவாங்க. நீங்களே சொல்லுவீங்க, இவ்வளோ நான் அன்பு வச்சிருந்தனே அவள்ல, இவ்வளோ என் மகன்ல இரக்கம் வைத்திருந்தனே, இப்படி பண்ணி போட்டான். என் மனைவியில இவ்வளவு இரக்கம் வைத்திருந்தேன், என்னுடைய கணவன்ல இவ்வளவு இரக்கம் வைத்திருந்தேன், இப்படி பண்ணி போட்டான் என்று சொல்லுகிற அளவுக்கு காரியங்கள் நடக்கும். நீங்கள் தேவனை முதலாவது நேசிச்சு அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிற நேரத்தில் பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் ஒப்பளும் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. சத்துரு கை போடுவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் ஒடுக்குவதில்லை. பொல்லாங்கன் அவன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் உன் பிள்ளைகள் மேல படுவது இல்லை. காரணம், நீங்கள் முதலாவதாக அவரை நம்பி இருக்கிறபடினால், அந்த இரக்கத்தை அவருக்கு கொடுக்கிறபடினால் எவரும் உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. மற்றது பாருங்க, அதே அதிகாரத்தில் 4:12 தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் என்னவாம், அண்டர்லைன் பண்ணுங்கள், தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். இப்ப ஹெடிங்க சொல்றேன், ஏன் நாங்கள் அன்பு கூற வேண்டும்? ஏன் அன்பு கூறுவது? தேவன் நமக்குள், சொல்லுங்களேன், ஏன் நாங்கள் அன்பு கூற வேண்டும்? தலையங்கத்தை சொல்லுகிறேன், இன்றைய நாள் வார்த்தையின் தலையங்கம், ஏன் அன்பு கூற வேண்டும்? தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் அப்போதைய கொடுத்த அந்த ரெவலேஷனின் படி நாங்கள் உலகத்தோடு நிலைத்திருந்து தேவனிலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாது. அது 100% இருக்காது. நாங்கள் 100% தேவனிலே நிலைத்திருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவரும் நம்மில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் யார் மேலெல்லாம் நிலைத்திருக்கிறாரோ அவர்களை சத்துரு இலகுவிலே கைபோட முடியவே முடியாது. இயேசுவின் நாமத்தில் வருவான், ஆயுதங்களை எறிவான், உங்களை வீழ்த்தும்படி, உங்களை அழிக்கும்படி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன். சத்துரு போராடி கொண்டே இருக்கிறான். சத்துரு ஆயுதங்களை செய்து கொண்டே இருக்கிறான். இவனை வீழ்த்தலாம், இவளை வீழ்த்தலாம், அவனை வீழ்த்தலாம், போராடி கொண்டே இருக்கிறான். ஆனால் என்னவாம், தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறார். நாங்களும் தேவனிலே நிலைத்திருக்கிறோம். ஆகையினால் அவன் செய்கிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் நம் சொந்தமானார். சாவை வென்றவர் நம் ஜீவனானார். இயேசுதான் இரட்சகர், அவர்தான் மீட்பர். நெருங்க முடியாது சத்துரு, அசைக்க முடியாது சத்துரு. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நாங்கள் சீயோன் மலை போல உறுதியாய் அசையாமல் கடைசி வரை நிலைத்து நிற்போம். நம்புறீங்களா? ஏன் அன்பு கூற வேண்டும்? தேவன் எங்களில் நிலைத்திருக்கிறார். எல்லாரும் விட்டுருவாங்க, நம்பினோர் கை விட்டுருவாங்க, முழு பேர் ஓடிடுவாங்க. அவர் நிலைத்திருக்கிறார். நிலையான வரம் என்றால் ஒன்றுதான், அவர்தான் இயேசு, இயேசுவா. பெற்ற பிள்ளைகளும் உதறலாம், நிலையானவர் இயேசு. உலகம் கைவிடலாம், நிலையானவர் இயேசு. நேற்று நேசிச்சவங்க ஒருவரை இன்றைக்கு பகைக்கலாம், நிலையானவர் இயேசு. விளங்குதா பாடம்? ஆகையினால் என்ன செய்கிறோம்? தேவனை நேசிக்கிறோம். ஆகையினால் அன்பு கூறுகிறோம். ஏன் அன்பு கூற வேண்டும்? சாவை வென்றவர் என்னோடு நிலைத்திருக்கிறார். மகாராஜா வானத்தையும் பூமியை உண்டாக்கிய, வானம் சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்லி உரிமையோடு சொன்னவர் என்னோடு நிலைத்திருக்கிறார். அக்கம் பக்கம் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் கடலையும் பார்ப்பதில்லை, ஓங்கி வளருகிற நச்சு மரத்தை நான் பார்ப்பதில்லை. அதற்கு பக்கத்தில் வளரும் மரம், அதுதான் தேவனுடைய ஜீவ விருட்சம், அதுதான் நான். ஹல்லேலூயா. நச்சு மரங்கள் வளரட்டும்,
என் கையிலே தேவன் என்னோடு நிலைத்திருக்கிறபடினால், தேவன் உங்களை நிலைத்திருக்கிறபடினால் எங்கள் கையிலே கோடரி இருக்கிறது. அதுதான் அவருடைய வார்த்தை. வளர்கிற எங்களுக்கு பிரியமற்ற காரியங்களை எல்லாம் வெட்டி அறிய கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கவலைப்படாதீங்க. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அன்புக்கு சொந்தக்காரர் ஆண்டவராகிய தேவன். பிளீஸ் பண்ணி கேட்கிறேன் வாலிப பிள்ளைகளே, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. நீ அன்பை எந்த பக்கம் விடுகிறாய்? எந்த பக்கம் செலுத்துகிறாய்? தாயே தகப்பனே, சற்று ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நான் யாரை நேசிக்கிறேன்? தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன், ஆனால் என் உள்ளத்தில் யார் இருக்கிறார்? யாரை நான் நாடி தேடுகிறேன்? உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. தேவன் உங்களை நிலைத்திருக்க வேண்டுமா? முதலாவதாக நீ தேவனிலே அன்பு கூற வேண்டும். முதலில் அவர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே, கண்களை தரங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே முதலிலே அவர் எங்களில் அன்பு கூர்ந்தபடினால் எங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? யாருக்கு? சாப்பாட்டுக்கு முதல் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். எங்கேயாவது போறதுக்கு முதல் ஆண்டவரே நான் ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். அதான் உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவற்றை கேட்டுட்டு உன்னுடைய மனைவி, உன் கணவன், பிள்ளைகளிடத்திலே சில விஷயங்களை ஆலோசனை பண்ணுங்கள். அதுதான் உண்மையான அன்பு. அவர் முதலிலே எங்களில் அன்பு கூர்ந்தபடினால் நாங்களும் அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே, நீங்க முதல்ல எங்களை நேசிச்சபடினால இனி வருகிற காலத்துல முதலிடம் உமக்குத்தான். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? முதலிடம் உமக்குத்தான். என் வாழ்க்கையில மரண பரியந்தம் அந்த கடைசி அந்த மூச்சு நிற்கும் வரைக்கும் முதலிடம் உங்களுக்கு தான் ஆண்டவரே. எந்த நாசமோச பட்டயம் வந்தாலும் முதலிடம் உமக்குத்தான். பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், சூழ்நிலை மாறினாலும் மாறாவிட்டாலும், ஆசீர்வாதங்கள் இருக்குதோ இல்லையோ, முதலிடம் உமக்குத்தான். நீங்க என்ன நிலைச்சிருக்கிறீங்க? ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை விட்டு போயிடக்கூடாது. நீர் என்னை விட்டு போகாதது மாதிரி நான் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நீங்க என்னை விட்டு விலகாதது மாதிரி விலகக்கூடாது, ஆனால் நான் அதற்கு சார்பாக நான் நடந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை ஆண்டவரே, நீங்க என்னை விட்டு போகக்கூடாது. அதற்கு சார்பாய், உம்முடைய அன்புக்கு சார்பாய் நான் வாழ வேண்டும் தகப்பனே, நான் வாழ வேண்டும் அப்பா. மற்றது பாருங்க, 7வது வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து, அண்டர்லைன் பண்ணுங்க, அவரை அறிந்திருக்கிறான். அடுத்தது வந்துட்டு பாத்தீங்களா, அவரை அறிந்திருக்கிறான். நான் சொன்னேன் ஒரு வசனத்துல நிறைய காரியம் இருக்குது, பார்க்கலாம் என்று. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் மட்டும்தான் தேவன். அவர் மட்டும்தான் இரக்கமுள்ளவர். தனிமையிலே நின்ற பொழுது கரம் கொடுத்தவர். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து வைத்திருக்கிறேன். இயற்கைகள் எழும்பியது, பலர் மாண்டு போனார்கள். அந்த உபத்திரவத்திலும் காத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறேன். துன்பங்களும் பாடுகளும் என்னுடைய உயிரை அழிக்க எழும்பி நின்றது, ஆனாலும் என்னை காக்க வந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறோம். தேவனை அறிந்திருப்பதால், ஹல்லேலூயா, தேவன் அறிஞ்சிருக்கிறான். ஞானசானம் எடுத்தாம அவர் தான் சுவிசேஷம் சொன்னாங்க, அது இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். மனிதர் தூற்றுகையிலும் அன்பை தெரிந்து கொண்டேன். தள்ளிவிட படுகிற பொழுது தூக்கும் கரத்தை கண்டு கொண்டேன். நோயிலே படுக்கிற பொழுது ஆற்றும் கரத்தை, குணமளிக்கும் உம்முடைய கரத்தை கண்டு கொண்டேன். தேவனே, நான் உம்மை கண்டு கொண்டேன். எங்களுடைய வயதுக்குட்பட்ட படியன்கள், பிள்ளைகள்,
வயது முதிர்ந்தவர்கள், இந்த வயதுக்குட்பட்டவர்கள் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை. ஆனாலும் நானும் நீ நிற்கிறோம் என்றால் கர்த்தருடைய கண்கள் உன்னை கண்டபடியினால், உன்னை காண்கிறபடியினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகாக சொல்லுது பாத்தீங்களா? அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ளவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அவரை அறிந்திருக்கிறான். நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், அவரை பேர்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறோம். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எப்படிப்பட்டவர் என்பதை நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அறிந்திருக்கிறேன் அப்பா. உபத்திரவத்தின் குழியிலே, மீனின் வயிற்றிலே யோனாவின் ஜெபத்தை கேட்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். செங்கடல் பிளந்து நடத்திய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறேன். என்னை உண்டாக்கிய தேவன், என்னை காக்கும் கரங்கொண்டு காக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் அன்பு கூற வேண்டும் சொல்லுங்கள்? ஏன் அன்பு கூற வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, அவரை நாங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறோம். சொல்லுங்க, ஏன் அன்பு கூற வேண்டும்? அவரை அறிந்திருக்கிறேன். அவ்வளவுதான். மிச்சமெல்லாம் எங்களுக்குள்ள படம் போல ஓடணும். ஏன் அன்பு கூற வேண்டும்? எதற்காக? நான் அவரை அறிந்திருக்கிறேன். இக்கட்டு காலத்திலே அனுகூலமாய் வந்த தேவன், ஓ எஸ், எங்களுடைய கண்ணுக்கு தெரியாமலே அந்த இடத்துல உலாவிய தேவனை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யாராலையும் முடியாது பிள்ளைகள், யாராலையும் முடியாது. சில காரியம் சில நபர்களால சில இடத்தை மட்டும்தான் வந்து பேசலாம். ஆனால் என் தேவனால எந்த இடத்திலையும் வரலாம். ஜட்ஜ் இருக்கிற இடத்திலேயே போகலாம், போகலாம். அவர் போவார். ஏனென்றால் நீதிபதிக்கெல்லாம் நீதிபதி, நியாயாதிபதிக்கெல்லாம் நியாயாதிபதி, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். இப்ப பாருங்க, எங்களுடைய ஜனாதிபதி அல்லது நீதிமன்றத்துக்குள்ளே ஜட்ஜ், நீதிபதி வருகிற பொழுது எழும்பி நிற்பாங்க ஒரு கொஞ்சம் பேர், குறைஞ்சது ஒரு 50-60-100 பேர். ஆனால் மகாராஜா பெரிய நீதிபதி வார நேரத்தில் இயற்கைகளை எழும்பி நிற்கும், சமுத்திரம் எழும்பி நிற்கும், பூமி அதிரும், ஜாதிகள் கொந்தளிப்பார்கள். யார் அவர் தெரியுமா? அறிந்திருக்கிறேன். வருகிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர்தான் நியாயாதிபதி, ஆண்டவராகிய இயேசு. அவரை அறிந்தவர்களால் சும்மா இருக்க முடியாது. ஆமென். அவரை அறிந்தவர்களால் பேசாமல் இருக்க முடியாது. அவரை அறிந்து கொண்டிருக்கிறவர்களால் அசையாமல் இருக்க முடியாது. அவரை அறிந்திருக்கிறவர்களால் ஆக்ரோஷப்படாமல் இருக்க முடியாது. அவர் மட்டும்தான் தேவன். 10 கடவுள் எழும்பி வரட்டும், அம்மா அப்பா சாமி என்று கிடக்கப்பட முண்டங்கள், பேய்கள், கிடக்கப்பட காவண்ணம் வயனம் எழும்பட்டும். நான் சொல்லுகிறேன், அறிந்திருக்கிறேன். வானம் சிங்காசனம், பூமி பாதபடி என்று சொல்லி திருவிழம் பற்றிய சர்வ வல்லமையுள்ள அதிபயங்கரமான தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. கிட்டக்கப்பட்ட பேய்கள் தங்களை தாங்களே தேவனாக்கி கொண்டு முழுதும் மிதிபடும் அவருடைய காலுக்குள்ள. ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் தேவன். அவரை அறிந்திருக்கிறேன். சின்ன காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட நோய்கள், அது கொடிய நோய்கள். எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களையும் தேவன் ஒரு அற்புத விதமாய், அதிசய விதமாய் ஹாஸ்பிட்டலில் எங்களை பாதுகாத்தார். அல்லது எங்களுடைய பிள்ளைகள் அல்லது நாங்கள் ஏற்பட்ட அந்த வியாதி, அந்த காய்ச்சல்ல நாங்கள் மரிச்சு போயிருப்போம். டாக்டர்ஸும் அப்படித்தான் சொன்னாங்க. ஆனால் அவர் எங்களோடு இருந்தார். அந்த நேரத்திலேயும் இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ளவர். அவர் அறியாத காலத்திலும் அவர் எங்களோடு இருந்தாரே. அதுதான் பிள்ளைகள் எங்கள் மேல் வைத்த அனாதி திட்டம். அனாதி திட்டம். அதை மறந்து நாங்க வாழலாமா? தேவன் உங்களை நிலைத்திருக்கிறார், நிலைத்திருந்தார். அதை மறந்து நாங்க எத்தனை காலம் ஜீவிக்கிறது? ஆண்டவரை மறந்து, இயேசு மறந்து, உணவு தாரவரை மறந்து, உடை தாரவரை மறந்து, ஜீவனை காத்தவரை மறந்து எத்தனை ஆண்டுகள் வாழ போகிறோம்? போதும், நான் தான், என் கைதான், என்னுடைய பலன் தான் என்று எழும்பினது போதும்.
சாடையா கையை நீட்டி விட்டா தெரியும், ஒன்றும் இல்லை. பலத்தின் அதிபதி, ஜீவனின் அதிபதி, நாங்கள் வாழ்வதன் காரணர் ஆண்டவராய் இயேசு என்பதை கொஞ்சம் புரிஞ்சு வாழுங்க, கொஞ்சம் அறிஞ்சு வாழுங்க. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தை அடைப்பன். எல்லாம் தாங்க தாங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, அடைச்சுடுறோம் வானத்தை, மழை இல்லை, ஏற்படுத்திடுறோம் பஞ்சத்தை. என்னத்துக்காக ஆண்டவரு? யோபுல வாசிக்கிற நேரத்தில் சகலத்தை நான் தான் செய்கிறேன் மறைமுகமாக இருந்து. ஏன் ஆண்டவரை செய்றீங்க? என்ன மறந்து வாழ்றாங்க, நான் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த காரியத்தை செய்கிறேன். கொஞ்சம் முட்டி போடத்தான் வேணும். ஹல்லேலூயா. யோவான் 13வது அதிகாரம், யோவான் 13:34. அதுல இயேசு கட்டளை கொடுத்திருப்பதால், ஒரு கட்டளை பாருங்க 34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப சொல்லுங்க, எதற்காக நாங்கள் அன்பு கூற வேண்டும்? இயேசு கட்டளை கொடுத்திருக்கிறார். மகாராஜா எங்கள் தகப்பன் சொல்லி இருக்கிறார். அவர் வார்த்தையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மிஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், செய்தே தீருவோம். செய்வீங்களா? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் சொல்லி இருக்கிறார் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒன்று, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். இரண்டாவது, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல அன்பாயிருக்க வேண்டும். மிக முக்கியம், தேவன் கொடுக்கிறார், சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க, கையை வைத்து, வல கையை வைத்து, ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க தகப்பனே, நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே, நான் அதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவரில் ஒருவர் பாகுபாடு இன்றி, உயர்வு தாழ்வு இன்றி, ஆண்டவரே நான் மற்றவர்களை பிரித்து புரிம்பாக பார்த்ததெல்லாம் போதும், நீங்க சொல்லி இருக்கிறீங்க அன்பா இருக்க சொல்லி. நீங்க தான் அன்பை கொடுத்தது, அன்பை கொடுத்துட்டு நீங்களே சொல்லி இருக்கிறீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆனால் எங்கள் வைராக்கியம் முதலாவதாக உம்மைத்தான் ஆண்டவரை நாங்கள் நேசிப்போம், உம்மைத்தான் ஆண்டவரை நாங்கள் நேசிப்போம். சொல்லலாமா? ஆண்டவரே முதலாவது அன்பு, முதலாவது அன்பு உமக்குத்தான், உமக்குத்தான், உமக்குத்தான். அதற்கு பிற்பாடு நீங்க சொன்னபடி ஒருவரை ஒருவர் நாங்கள் நேசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக ஏன் அன்பு கூற வேண்டும்? தேவன் எங்களில் முதலில் அன்பு கூர்ந்த. சொல்லுவீங்களா? ஏன் அன்பு கூற வேண்டும்? ஃபர்ஸ்ட், தேவன் எங்களில். இரண்டாவது, அன்பு தேவனுடையது. மூன்றாவது, நாம் தேவனால் பிறந்ததால். நான்காவது, தேவன் நம்மில் அன்பாயிருப்பதால். ஐந்தாவது, தேவனை அறிந்திருப்பதால். ஆறாவது, இயேசு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்திருக்கிறார்? கட்டளை கொடுத்திருக்கிறார். கடைசியாக கட்டளை கொடுத்திருக்கிறார். கடைசி பரியந்தம் நாங்கள் அதை செய்வோம். ஓகே, வருகிற சனிக்கிழமை எப்படி அன்பு கூறுவது, அதுக்கு அடுத்த கிழமை அன்பின் மேன்மை, கடைசியாக அன்பின் பலன், இவைகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆமென். எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே. கொஞ்ச நேரம் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுவோமா? தேவனே, ஆண்டவரே, ஒவ்வொன்றாக நாங்கள் சொல்லி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, முதலில் நீர் எங்களிலே அன்பு கூர்ந்தீர், முதலில் எங்களில் அன்பு கூர்ந்தீர். 1 யோவான் 4:19 படி நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அதே போல ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே உமக்கு முதலிடம் கொடுக்க, முதல் அன்பு, முதல் காரியம், முதலிடம் உமக்குத்தான் ஆண்டவரே. 1 யோவான் 4:19 நீங்க எங்கள் முதல்ல கூர்ந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இரண்டாவது, அன்பு உம்முடையது ஆண்டவரே, அன்பு தேவனுடையது, நீங்க தான் அதை வெளியிட்டவர், அன்பே உம்முடையதுதான் ஆண்டவரே. பிசாசுக்கு அன்பு இல்லை, அவன் அழிக்கிறவன்,
அவன் கொள்ளுகிறவன். ஆனால் நீர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீர் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தீர், நீர் சுகம் கொடுக்க வந்தீர், நீர் வாழ வைக்க வந்தீர். நன்றி செலுத்துகிறேன். அன்பு தேவனுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனால் பிறந்ததால் ஆண்டவரே, நாங்கள் பிறந்தது உம்மால் ஆண்டவரே, உம்மால் ஆண்டவரே. ஆண்டவர், நாங்கள் உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், உம்மால் பிறந்திருக்கிறோம். 1 யோவான் 4:7 சொல்லுகிறபடி உங்களால் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், உங்களால் நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர்தானங்களை காப்பாற்றுகிறீர், நீர்தானங்களை வழிநடத்துகிறீர், நீர்தானங்களை முன்குறித்தவர், எங்களை பிறக்க செய்தவர். ஆகையினால் உம்மை அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அடுத்ததாக, தேவன் நம்மில் அன்பாயிருப்பதால் அவர் எங்கள் அன்பாகவே இருக்கிறார். மனிதன் மாறலாம், பெற்றவர்கள் மாறலாம், நாங்கள் உயிருக்குயிராய் நேசித்தவர்கள் வெறுக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்மில் அன்பாகவே இருக்கிறார், நம்மில் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம்மில் அன்பாயிருப்பதால் நாங்கள் அன்பு கூறுகிறோம், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறோம், தேவனை அன்பு கூறுகிறோம். கடைசிக்கு முதல் நாங்கள் தேவனை அறிந்திருப்பதால், ஹல்லேலூயா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறோம். கடைசியாக யோவான் 13:34 இயேசு கட்டளை கொடுத்திருக்கிறார், என் தகப்பன் கட்டளை கொடுத்திருக்கிறார், என் மகாராஜா கட்டளை கொடுத்திருக்கிறார், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்யுங்கள், நான் அன்பா இருக்கிறேன், அது போல நீங்களும் அன்பா இருங்க என்று சொல்லியிருக்கிறார். அப்பா சொன்னதை, இயேசுவா சொன்னதை, இயேசு சொன்னதை நான் கடைசி பரியந்தம் என் இருதயத்திலே எழுதி, என் நெற்றியிலே எழுதி நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே, நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி நன்றி என்று சொல்லுங்கள், நன்றி என்று சொல்லுங்க. ஒரு அட்வைஸ் ப்ளீஸ், தேவன் கொடுத்திருக்கிற அன்பை பக்க வழியாக விட வேண்டாம். தேவன் கொடுத்திருக்கிற அன்பை அனாவசியமாக செலவழிக்காதே. தேவன் கொடுத்திருக்கிற அன்பை இன்னொருவருக்கு கொடுத்து ஏமாறாதே. அது தேவனுக்கு போனால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில ஏமாற்றம் இல்லை. தேவனுக்கு போனால் மாத்திரம், இயேசுவுக்கு போனால் மாத்திரம்தான் உன் வாழ்க்கை செழிக்கும் பிள்ளைகள். அல்லது கர்த்தர் கொடுத்திருக்கிற அன்பை அவர் இதற்கு பாவி என்று சொல்லி தந்தார், ஆனா அந்த பொருளை நீ இன்னும் ஒன்றுக்கு பாவிக்கிற நேரத்தில் அந்த விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஆகையினால் ஃபர்ஸ்ட் சொன்னதை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறபடி கடைசியாக இயேசு கட்டளை கொடுத்ததால், அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், அதன்படியே நாங்கள் செய்வோம். அனாவசியமாக தேவனுடைய கட்டளைகளை மீறி செய்கிற நேரத்திலே நோய்கள், பிசாசுகள், தீய காரியங்கள் உன் சரீரத்தை, உன் வீட்டை வந்து ஆக்கிரமிக்கும் பிள்ளைகள். மறந்துடாத, தேவனுக்கு போக வேண்டிய விதமாய் போனால், லைன் சரியா போனால் தான் சரியா நடக்கும். இல்லாவிட்டால் லைன் பிழைச்சா எல்லாம் பிழைச்சு போகும். வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வந்துடும், போராட்டம் வந்துடும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்ன அந்த காரியத்தை, நீங்க சொன்ன வார்த்தையை நான் உமக்கே செலுத்துகிறேன், உமக்கே செலுத்துகிறேன், உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கொடுத்த கட்டளை அன்பு செய்யுங்கள். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.